Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்சிஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரியல் அனாலிசிஸ்லேருந்து பர்டிகுலராக சீக்வன்சஸ் டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Fifth question, 1 by root n, limit n tends to infinity 1 by root n into 1 by root 2 plus root 4 plus 1 by root 4 plus root 6 plus etc. up to 1 by root n plus 2n plus root of 2n plus 2 is option A root 2, option B 1 by root 2, option C root 2 plus 1, option D 1 by root 2 plus 1. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாடல் தான் இங்க ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க, இப்ப ரூட் 2 பிளஸ் ரூட் 4 அப்படி இருக்கு அப்படின்னா அது மேல இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி. இப்ப வந்து நம்மளுக்கு கீழே இருக்கு, அதனால இதுல என்ன டேர்ம் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம், ரூட் 2 மைனஸ் ரூட் 4 மேலேயும் கீழே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். நம்ம 2 மைனஸ் ரூட் 4 as usual மேல இருக்க டேர்ம் அப்படியே போட்டுக்கலாம். ரூட் 2 மைனஸ் ரூட் 4 அப்படியே வந்துடும். கீழே பாத்தீங்கன்னா a பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயரு மைனஸ் ரூட் 4 ஸ்கொயர். ஸோ ரூட்டும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும், ரூட் 2 மைனஸ் ரூட் 4 டிவைடட் பை என்ன வரும், கீழே 2 மைனஸ் 4ன்னு இருக்கும். ஸோ 2 மைனஸ் 4ன்றது என்ன ஆன்சர், நம்மளுக்கு மைனஸ் 2ன்ற ஆன்சர் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு டேர்முக்கு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 1 by root 2 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின்ல அந்த nth டேர்ம் எடுத்துட்டோம் இல்லையா, nth டேர்ம்ன்றது 1 by root n into 1 by root 2 plus root 4. அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன், காஞ்சுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் 1 by root 4 plus root 6ல எந்த டேர்ம் நீங்க மல்டிப்ளை பண்ணோம், 1 by root 4 minus root 6 மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லாஸ்ட் டேர்ம்ல பாருங்க, இந்த பிளஸ் டேர்ம் தான் இங்க மைனஸா வரும், மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ற டேர்ம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் கீழே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொன்னோம், நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன், ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு போடும்போது நமக்கு எல்லா டேர்முமே கீழே வந்து மைனஸ் 2 தான் வரும். அப்ப மேல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல வந்து கீழே எல்லாம் காமனா மைனஸ் 2, மேல வந்து ரூட் 2 மைனஸ் ரூட் 4, அப்புறம் ரூட் 4 மைனஸ் ரூட் 6 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு ரூட் n மைனஸ் ரூட் 2n பிளஸ் 2ன்னு இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேல அப்படியே நம்ம ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தவிர மீதெல்லாம் கேன்சல் ஆயிடும். மைனஸ் ரூட் 4 பிளஸ் ரூட் 4 மைனஸ் ரூட் 6 பிளஸ் ரூட் 6. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் இருக்கும், கீழே எல்லாத்துலயும் நம்மளுக்கு மைனஸ் 2 இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இங்க போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இப்போ 1 by root n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது n tends to infinity-ன்னும் போது எதெல்லாம் அந்த 1 by root n-ல இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும். இந்த டேர்ம் 0, அப்புறம் இந்த டேர்ம் நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். இப்போ மீதியை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 1 by root 2 இன்ட்டு மைனஸ் ரூட் 2னாக்க 2 நம்ம எப்படி எழுதிடலாம்னு சொல்லியிருக்கேன், ரூட் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப ரூட் 2 ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ரூட்டும் இங்க இருக்குது இல்லையா, அது வந்து கேன்சல் ஆயிட்டு 1 by root 2ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 1 by root 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 1 by root 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். சிக்ஸ்த் கொஸ்டின், லிமிட் n tends to infinity 1 minus 1 by n square whole power n equals option A 1,
ஆப்ஷன் பி e பவர் மைனஸ் 1/2, ஆப்ஷன் சி e பவர் மைனஸ் 2, ஆப்ஷன் டி e பவர் மைனஸ் 1. இந்த கொஷின் ஜூன் 2016ல சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு நீங்க ஆன்சர் இத்தனை நேரம் லிமிட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த 6th கொஸ்டின்ல இருக்கிற ஐடியாவில் 1 மைனஸ் 1/n² ஹோல் பவர் n-க்கு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்ன்றது தான். ஸோ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 மைனஸ் 1/n² வேல்யூ, இந்த 1/n² வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ நம்மளுக்கு 1/∞ வந்துடும். 1/∞ 0ன்னு கிடைக்கும். ஸோ 1 மைனஸ் 0 பவர்ல ஒரு இன்ஃபினிட்டி வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னாக்க அப்ப 1 பவர் இன்ஃபினிட்டின்னு வரும். இன்ஃபினிட்டி எல்லாம் இப்ப 1 பவர்ல எனிதிங் வேல்யூ, நம்ம 1 பவர் எனிதிங் இஸ் 1ன்றது நம்மளுக்கு தெரியும். இங்க இன்ஃபினிட்டி வர்றதுனால திருப்பி ஒரு தடவை நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். ஆன்சர் 1ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் லிமிட் அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம். இ பவர் எக்ஸோட ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. 1 பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அண்ட் இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு ஆல்டர்னேட் சைன்ஸ் வரும். 1 மைனஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா வரும். இப்போ இங்க கொடுத்துருக்கிற இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் இ பவர் மைனஸ் 1/n² இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸுக்கு பதில் 1/n² சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டாவதா நம்மளுக்கு என்ன சைன் இருக்குது, இங்க நம்மளுக்கு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கிறதுனால இ பவர் மைனஸ் இந்த 1/n² தான் வரணும். ஸோ e பவர் மைனஸ் 1/n² எழுதிட்டேன் அந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து. அப்புறம் ஹோல் பவர் n ஒன்று இருக்கு இல்லையா, அதான் இங்க பவர்ல ஒன்று கொடுத்துப்போம். ஸோ e பவர் மைனஸ் 1/n² இன்டூ n வரும். ஸோ மைனஸ் 1/n²ல நம்ம வந்து உள்ள வந்து 1 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஆட் அண்ட் சப்ராக்ட் 1ன்னு போட்டோம் அப்படின்னா இப்ப இ பவர்ல இன்ட்டு என்னன்றது ஆஸ் யூஷுவல் இங்க வந்துச்சு. இந்த டேர்மை தான் நம்ம வந்து எப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிருக்கேன். அப்ப 1 மைனஸ் 1/n² மைனஸ் 1 இன்டூ என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இதுதான் நமக்கு இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஃபார்முலாவை தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இப்ப லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த இ பவர் ஃபார்முலா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுட்டோம். அப்ப வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம இங்க எழுதிருக்கோம் 1 மைனஸ் 1/n² இன்டூ n. அப்ப n-ம் இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இது எப்படி வரும்ன்ற ஐடியா தான் நான் இங்க போட்டு காமிச்சிருக்கேன். இந்த ஆன்சர் நம்ம போட்டுக்கிறது லாஜிக்கலா கரெக்டான்றதுக்கு. இப்ப நம்மளுக்கு வந்த ஆன்சர்ல மைனஸ் 1/n² இன்ட்டு n. இ பவர் ஃபார்முலா டைரக்டா தெரிஞ்சிச்சுன்னா இது இங்கே வந்துடலாம் நம்ம. இ பவர் மைனஸ் 1/n² இன்டூ n. அப்ப இ பவர் மைனஸ் 1/n வந்துடும். 1/n வேல்யூ இன்ஃபினிட்டின்றதுனால இங்க மைனஸ் ஒரு சைன் இருக்கு இல்லையா, அப்ப இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்ப இ பவர் மைனஸ் 1/∞ வரும். அப்ப இ பவர் 0ன்னு கிடைக்கும். ஸோ 1 மைனஸ் 1/∞ அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் இ பவர் 0ன்னு கிடைக்கும். இ பவர் 0ன்றது ஆன்சர் 1. ஸோ ஆப்ஷன் ஏ 1ன்றது கரெக்ட் ஆன்சர். நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா கூட இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 1 பவர் இன்ஃபினிட்டின்னு வரும். 1 பவர் எனிதிங் 1ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இன்ஃபினிட்டி என்ன வேல்யூன்றது தெரியல இல்லையா, அதனால நம்ம வந்து ஒரு தடவைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இ பவர் எக்ஸ் ஃபார்முலா வச்சு போடும்போதும் ஆன்சர் என்னன்னு கிடைக்குது, லிமிட் வேல்யூ 1. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை ஞாபகம் வச்சு ஆன்சர் 1 நம்ம போட்டுடலாம். இதுல தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் CSIR NET Mathematical Science question papers from 2014 to 2019 இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.